ஒரு பெரிய நகரத்தில் மாணிக்கம் என்பவர் ஒரு சிறிய ஜூஸ் கடை நடத்தி வந்தார். அவர் கடையில் எப்போதும் கூட்டம் இருக்கும். அதற்கு காரணம் அவர் ஜூஸின் சுவை மட்டுமல்ல, அவருடைய அன்பான சுபாவமும் தான். ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் கடையின் வெளியே நின்று கையில் இருந்த சில சில்லறை காசுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். வெயில் கொடுமையாக இருந்ததால் அவன் முகம் வாடி போயிருந்தது. அவன் தயங்கி தயங்கி கடைக்குள் வந்து, ஐயா, இந்த 10 ரூபாய்க்கு ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா என்று கேட்டான். மாணிக்கம் அந்த சிறுவனை பார்த்தார். 10 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட விற்காத அந்த நகரில் மாணிக்கம் புன்னகையுடன், நிச்சயமாக தம்பி, உட்கார் என்றார். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய கிளாஸில் ஆப்பிள், மாதுளை என பழங்கள் நிறைந்த ஒரு ஸ்பெஷல் ஜூஸை கொண்டு வந்து கொடுத்தார். சிறுவன் அதை ஆசையாக குடித்துவிட்டு 10 ரூபாயை கொடுத்தான். ஐயா, இது ரொம்ப சுவையா இருந்தது. ஆனா இது 10 ரூபாய் தானா என்று சந்தேகத்துடன் கேட்டான். மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, தம்பி, ஜூஸோட விலை 10 ரூபாய்தான். ஆனா நீ கொடுத்த அந்த அன்பான புன்னகைக்கு நான் தான் உனக்கு பாக்கி தரணும் என்றார். அருகிலிருந்த ஒரு பணக்காரர் இதை பார்த்துவிட்டு, மாணிக்கம், 50 ரூபாய் ஜூஸை ஏன் 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு நஷ்டம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு மாணிக்கம் சொன்னார், ஐயா, வயிற்று பசிக்கு ஜூஸ் விக்கிறேன். ஆனா மன திருப்திக்கு அப்பப்போ இப்படி அன்பையும் சேர்த்து விக்கிறேன். பணத்தை விட ஒரு குழந்தையோட சந்தோஷம் எனக்கு பெரிய லாபம் என்றார். நீதி: வியாபாரத்தில் லாபத்தை விட மனிதாபிமானம்தான் ஒரு மனிதனை உயர்த்தி காட்டும்.